அதே சமயம் இந்த இடத்துல ஒரு வீடு வந்து கட்டி வந்திருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழைய ஒரு மேல்மாடி வீடு வந்து பாருங்க. ஒரு பெரிய வீடு வந்து பழைய வீடு. அதாவது இது வந்து ஒரு காளி கோவில் உண்டு. இதுதான் நம்ம பிள்ளையார் கோவில் பாருங்க. ஞான வைரவர் கோவில். இதுவும் ஒரு பழைய கால வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பழைய கடை கட்டிடம் பாருங்க. அப்படி எந்த பக்கம் பார்த்தா இதில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த சங்குவேலி என்ற இடத்துல தான் நிற்கிறோம். அதாவது இந்த காணொலி வந்து உங்களுக்கு சங்குவேலி கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொலிக்கார முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. இப்போ வாங்க காணொலி பாதைக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சண்டிலிப்பாய் சந்தி, அதாவது சீரணி சந்தியிலேருந்து நேர வார அந்த உடுவில் ரோட்டால் தான் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா பார்க்கும்போது இங்காலையெல்லாம் பாருங்க, கூடுதலாக தென்னை மரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே இதில் பாருங்க, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை அன்புடன் இருக்கிற ஒரு பதாகை ஒன்று வச்சிங்கன்னா அது மறுபக்கம் நன்றி மீண்டும் வருகின்றதில் போட்டிருக்கணும் பார்த்தீங்களா. அதாவது இந்த இடத்து எல்லாம் மந்திரான் என்று சொல்கிறதான் ஒரு ஐயாவை கேட்ட இடத்த அவர் சொன்னவர். அப்படியே தொடர்ச்சியாக போகும்போது இதில் ஒரு தேவாலயம் கொண்டு இருக்குது. அந்த தேவாலயத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். தொடர்ச்சியாக நேராக போனால் தான் இந்த சங்குவேலி வயல் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. அப்படியாக நாங்கள் அங்கே பாடசாலைகள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். நான் சொல்லியிருப்பேன் அந்த தேவாலயம் வந்து இதுதான் அந்த தேவாலயம் தானே. அதுக்கு பக்கத்தில் இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது இந்த தேவாலயத்தின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் பாருங்க. இதுதான் அந்த தேவாலயம். அன்னை வேளாங்கண்ணி தாயங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றதில் போட்டுட்டீங்கன்னா இந்த இடமெல்லாம் சுற்றி வயல்லாம் பாருங்க. இந்த வழியில் வரைக்கும் ஒரு ஆலமரம் வந்து பெரிய ஆலமரம் பாருங்க. பாருங்க, அம்மா ஒரு ஆள் கோவிலுக்குள்ள நிற்கிறா பாருங்க. இது வந்து ஒரு வைரவர் கோவில் உண்டு. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அம்மா இருக்கிறாளோ வாக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை அவட நான் காட்சி தெரிஞ்சொல்லும். அம்மா வணக்கம். இது மைக் என்ன இது மைக் இதில் தான் நீங்கள் கதைக்கிறது. அப்படியா? அம்மாண்ட தகப்பன் வச்சது இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. இங்கே பார்த்து கதைங்க. வைர கோயில் அம்மாண்ட தகப்பன் வச்சது. இல்லை, நீங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நோமலாக கதைங்க. சரி, நான் பிடிக்கிறேன், நீங்கள் கதைங்க. அம்மாண்ட தகப்பனை அச்ச வச்ச கோயில் வைர கோயில். அந்த தான் சண்டிலிப்பாய் இந்த வைர கோயில். உங்களோட அம்மாண்ட தகப்பன். அம்மாண்ட தகப்பன். இந்த மரம் வந்து என்னன்னு சொன்னீங்க? இந்த மரம் ஆலமரம். ஆலமரம் விருச்சம் விரிஞ்சு தோட்டெல்லாம் மூடி இருக்கு. பெருசாவரம். அது வந்து யார் வச்சேன்னு சொன்னீங்க? அம்மாண்ட தகப்பன். சரி, வேறு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ? இதுதான் எனக்கு தெரியும். சரி சரியா. அப்படி எந்த பக்கம் எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்தோன்றிருக்கோம். இங்கே எல்லாம் பாருங்கள், வீடு வண்டி இருக்குது. அப்படி இதில் ஒரு ஒழுங்கி ஒன்று வருது. இதில் வந்து சங்குவேலி டச்சு வீதி சங்குவேலி என்றதில் போட்டிருக்கேன். மேம் இதில் வந்து ஒரு கடை உண்டு. அப்படி எந்த பக்கம் எல்லாம் வீடு பாருங்க. சரி, இப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இன்னும் போய்க இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது வந்து ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு.
அதாவது இந்த கோவிலின் பேர் பார்த்தீங்கன்னா சங்குவேலி பூவர சம்பதி சித்தி விநாயகர் ஆலயம். பாருங்க, இதுதான் அந்த கோவில். அதாவது இந்த கோவிலுக்கு எதிரே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வயல் ஒன்று இருக்குது. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்கு வந்து வச்சுக்கணும். அதாவது பாருங்க, இப்போ பூசணிக்காய் வந்து பிடுங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. அங்கே எல்லாம் மூட்டைகளில் இப்போ அடுக்கி வச்சுக்கணும். அதாவது இப்போ இந்த வயலுக்குள்ள பூசணி பிடுங்கி கொண்டிருக்கணும். அதோட இப்போ நாங்கள் போய் கதைப்போம். ஐயா, நீங்களோ காணி ஓனர்? பக்கத்துல பக்கத்துலையா? ரைட் ரைட். நீங்கள் ரைப்பு இங்கே காணிக்க ரைக்கிறீங்க. அப்போ ஐயா எத்தனை வயது? எனக்கு 55. எவ்வளோ காலமா இது செய்கிறீங்க? இது இப்போ 5 வருஷமாச்சு. இல்லை, இது பூசணிக்காய் இப்போ நட்டு இப்போ காய் எடுக்கிறீங்க? நட்டு 3 மாதம். சரி சரி சரி. சரியா சரியா, நன்றியா. நான் காட்டி கொண்டு போகிறேன். பாருங்க எப்படி பூசணிக்காய் தமிழில் கேட்குறீங்க. சரி. இது இந்த காய்க்கு இந்த இனத்தின் பேர் இருக்கும். ஓ, என்ன காய்ங்க இதுக்கு பேர்? அண்ணா, என்ன காய் இதுக்கு பேர்? இல்லை, என்ன இனம்? ஐயா வேலி அணிக்கிறார். கல்யாணி சரி. போடும். அரிச்சுரன் பேர். அது மேலே போடுவோம். ஓ, இது கல்யாணி பூசணியா? அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, கூடுதலாக பூசணிக்காய் தான் இந்த காணியில் வச்சிருக்கிறோம். பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் பாகல் கொடி நிற்கிது. இது வந்து சங்குவேலி வயல்ன்றது. இந்த பக்கமும் பாருங்க பூசணிக்காயால் கூட வச்சிருக்கிறேன். பூசணிக்காய் எல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே தொடர்ச்சியாக வரும்போது இதில் பாருங்க, இதில் ஒரு சந்தி ஒன்று 2ஆக பிரியுது. இது வந்து இங்கால போனால் அப்படியே உடுவில் போய்கொள்ளலாம். உடுவிலுக்கு போகிற பிரதான வீதி. இதால் அப்படியே சங்குவேலிக்கு போக போகிறோம்னால பாருங்க, அப்படியே அந்த வீதியால் திரும்பி தான் இதெல்லாம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எல்லாம் பாருங்க வெங்காயங்கள் நட்டு வச்சிருக்கீங்கன்னா. இப்படியே இந்த வயல்வெளி எல்லாம் முடியுது. அப்படியே தொடர்ச்சியாக வரும்போது உனக்கு இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியாக இதில் எல்லாம் கூடுதலாக வீடுகள் தான். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது பாருங்கள. இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அப்படி நேராக வரும்போது பாருங்கள், இதில் ஒரு சந்தி உண்டு. அதாவது நாங்கள் இதிலேருந்து விளக்கை பக்கம் திரும்பி நேராக போகிறோம். உங்களையும் கிளை வீதின்னு சொல்லி போகுது. இதுலேயும் வந்து வேறு ஒரு வீடு ஒன்று இருக்குது. மின் விளக்குகள்லாம் கட்டிக்கணும். அதே சமயம் இதில் வேறு முன்பள்ளி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இந்த முன்பள்ளியை பார்ப்போம். முன்னுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி அமைப்பில் வச்சுருக்கணும். இதில் வந்து பாருங்க, பொதுநோக்கு மண்டபம் என்று சொல்லி இதில் போட்டிருக்கீங்கன்னா சங்குவேலி. அதோட இது வந்து ஒரு சிறுவர் முன்பள்ளியாகவும் இருக்குது. இதில் வந்து அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய சறுக்கு சூஞ்சலண்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்கன்னா ஒரு சிறிய ஒரு அழகான குட்டி முன்பள்ளி ஒன்று பார்த்தீங்களா. இதோட அப்படி தொடர்ச்சியாக இந்த பக்கம் பார்க்குறீங்களா, இதில் வேணுங்க முன்னுக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குது.
கோயிலுக்கு பக்கத்துலேயே சங்குவேலி சனசமூக நிலையம் இருக்குது பாருங்க. அதோட கிராம உத்தியோகத்திட்ட அலுவலகம் இருக்குது. இப்போ சனசமூக நிலையம் வந்து பூட்டின நிலையில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த பலகையில் கீழே இரும்பால் ஒரு மேசை மாதிரி வச்சிருக்கேன். பக்கத்தில் தான் இந்த உப அஞ்சலகம் இருக்குது. சரி வாங்க தொழிற்சி, அந்த கோயிலும் வந்து கொடியேறி இருக்கு போல். அந்த கோயிலையும் போய் பார்த்துருவோம். ஸ்ரீ சிவஞான பிள்ளையார்ன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா பாருங்க, நல்ல ஒரு பெரிய கோவில் ஒன்று, ஒரு அழகான கோயிலாக இருக்கு. சரி வாங்குவோம். அப்படி இந்த கோயிலுக்கு அருகிலேயே ஒரு மடமும் ஒன்று இருக்கு போல. அதை போய் பார்ப்போம். அன்னபூரணியான்னு சொல்லி அதில் போடுறீங்க. இந்த கோயிலில் பின்பற்றாங்க. அப்படி இந்த கோயில் வீதியால் நேர வரைக்குள்ள சங்குவேலி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை வந்துருக்கு பாருங்க. பாருங்க, இதுதான் அந்த பாடசாலை. இங்கே சரஸ்வதியை வச்சிருக்கணும். அப்படி இந்த பாடசாலை ஏறி இருக்கிற இந்த வீதியெல்லாம் போக போகிறோம் பாருங்க. உள்ளே எல்லாம் ஊஞ்சல் ரெண்டெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படி எந்த பக்கம் பார்த்தா இதில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. பாருங்க அந்த வீட்டு இந்த ஓடு அமைப்பெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அப்படி தொடர்ச்சியாக இதில் வரைகளில் ஒரு கடை ஒன்று இருக்கு. வரைகளில் வீடுகள் எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு கடை ஒன்று பாருங்க. இது பக்கத்துலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க. இதுலேயும் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கு. அருகில் கூடுதலாக வீடுகள் பாருங்க. அப்படியே இந்த வீட்டோட ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதோட அப்படி நாங்கள் நேரம் தான் பயணிக்க போகிறோம். கூடுதலாக இந்த வீட்டில எல்லாம் பாருங்க சோலார் பேனல் கூடி இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு காளி கோவில் உண்டு. கிட்டடியில் வர்ண வேலையிலெல்லாம் நடந்திருக்கு போல். பார்க்கவே கோவில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இதில் வந்து காளியையும் வச்சிருக்கணும், அதே சமயம் வைரவரையும் வச்சுக்கணும் பாருங்க பக்கத்தில். அதில் ஒரு அக்கா ஒரு ரெண்டு சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறா. அப்படி தொடர்ச்சியாக வரைக்கும் இதில் நல்ல அழகான வீடுகள்னு சொல்லியிருக்கு. சிவநிதி என்று சொல்லி இல்லை வேறு போட்டிங்கன்னா இல்லையும் ஒரு அழகான வீடு உண்டு. நல்ல நல்ல அழகான வீடுகளாக இருக்குது எல்லா வீடுகளும். அதே சமயம் இதில் ஒரு கடை ஒன்று இது இருக்குது போல். கடையோட மேலே வீடுன்னு நினைக்கிறேன் பாருங்க.
இது வந்து ஒரு பழைய கடை கட்டிடம் பாருங்க. தகரத்தில் போட்டிருக்கேன் கதவு. இல்லை எல்லாம் பாருங்க, நல்ல வீடுகள், வடிவான வீடுகள் ரெண்டு இருக்கு. இந்த வீட்டையும் பாருங்க, வடிவாக இருக்கு. இதுவும் ஒரு பழைய கால வீடு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வீடுகள்லாம் எல்லா வீடுகள்லையும் கூடுதலாக வர்ண வேலையில் நடந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படியே வார இந்த வீதியால் பயணிக்க போகிறோம். அப்படி இதில் தொடர்ச்சியாக வரைக்கும் இதில் வேறு ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. எல்லாம் கூடுதலாக மேல்மாடி வீடுகள்லாம் பார்த்தீங்களா. எல்லா சமயமும் இங்கேயும் பாருங்க, அதுலேயும் ஒரு மேல்மாடி வீடு. இப்படி தொடர்ச்சியாக வரைக்கும் இதில் வைரவர் கோவில் ஒன்று இருக்கு. ஞான வைரவர் கோவில். பாருங்க, இதில் ஒரு அம்மா வர வெத்தில பண்ணிக்கிட்டு வர பாருங்க, சிவலிங்க பூ மரத்தை. பாருங்க, உள்ளே எல்லாம் நிறைய பூக்கள் இருந்துருக்கு. இதில் எல்லாம் பாருங்க வெத்தில கண்டு இருக்கு. பாக்கு வெட்டுறீங்களே? ரைட் ரைட் ரைட். அதுக்கோ பாக்கு? ரைட் ரைட். பூசைக்கு பூசைக்கு. ரைட் ரைட் ரைட். நிறைய வெற்றில இருந்தது. அன்றைக்கு தொடர்ந்து 57 வெற்றி 57 3 நாள் ஒடிச்சிட்டேன். அப்போ அதெல்லாம் வெற்றில வந்து லீவாக போச்சு. அதெல்லாம் நிறைய பாருங்களாம், கூடுதலாக மேல்மாடி வீடுகள்னு சொல்லியிருப்பேன். அதே சமயம் இங்கேயும் பாருங்க அப்படி மேல்மாடி கட்டிடங்கள்னு சொல்லியிருக்கு. இப்படியே இந்த வீதியெல்லாம் இருக்க பயணித்து பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த வீதி தான், இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீதி. கோவில் இதில் ஒரு வீடு வந்தாலும் அந்த வீடு வந்துருக்காங்க. இதில் எல்லாம் இப்படி கிளை வீதியெல்லாம்னு சொல்லி போகுது. தொடர்ச்சியான இந்த வீதியாலே பிரயாணிப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு ஒன்று வேறு எப்படி இருக்கு. கண்டிப்பாக நல்ல பெரிய வீடு ஒன்று, பழைய வீடு. அதாவது நல்ல அழகாக இருக்குது பார்க்கவே. முன்னுக்கும் பாருங்க, இதுலேயும் நல்ல அழகான வீடு உண்டு. எல்லா வீடுகளுமே வடிவத்தான் இருக்குது பார்க்க. இதுலேயும் வரைக்கும் இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. இது வந்து 2000ஆம் ஆண்டு கட்டி பார்த்தீங்களா. அதாவது போயிருக்க நான் இந்த வீட்டையெல்லாம் காட்டிக்கொண்டு போயிருப்பேன். அதில் அதாவது இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குண்டு அப்படியே தொடர்ச்சியாக இதில் ஒரு கிளை வீதி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த கிளை வீதியாக போய் பார்ப்போம். அதாவது இந்த கிளை வீதியால் போய் ஒரு குட்டி வைரவர் கோவில் ஒன்று வரும். அதைத்தான் முக்கியமாக வந்து பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இல்லை கமுக மரம் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. இது ஒரு கடை உண்டு. இது வந்து நரசிம்ம வைரவர் ஆலயம் பாருங்க. சொல்லியிருப்பேன், அதான் அந்த நரசிம்ம வைரவர் ஆலயம். அப்படியே தொடர்ச்சியாக போகும்போது இதில் ஒரு திருப்பம் கொண்டு வருது.
கூடுதலான வீடுகளில் எல்லாம் நல்ல பூ மரங்கள் எல்லாம் வச்சு அலங்கரித்து வச்சுக்கலாம். இதையும் பாருங்க, நாகேஸ்வரி இல்லைன்னு சொல்லி பழைய வீடு உண்டு. இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படி இதில் ஒரு வீதி ஒன்று திரும்பி போகுது. பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உச்சியோடை 2ஆம் ஒழுங்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கீங்கன்னா இதுதான் வந்து அந்த உச்சியோடை பாருங்க. அதாவது இந்த உச்சியோடை வீதியாக வரும்போது இதில் எல்லாம் பாருங்க பனை மரங்கள்னு சொல்லி கூடுதலாக இருக்குது. இதுலேயும் ஒரு வீடு வந்து இப்போ கட்டுப்பட்டு வந்துருக்கு. எல்லா வீட்லேயும் கூடுதலாக அவதானிக்கலாம். கூடுதலாக புது புது வர்ண வேலைகள் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்படி இதில் வரும்போது பாருங்க 4 சந்தி உண்டு. இதில் வந்து வளர்மதி முன்பள்ளி மானிப்பாய் வடக்கு. நாங்கள் இப்போ மானிப்பாய்ன்ற இடத்துக்குள்ள வந்துட்டோம். மானிப்பாய் பாருங்க. அதோட சமுத்தி உத்தியோகத்த அலுவலகம் இருக்கு. சிறார்களுடைய சர்க்கேஸ். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா சாரிபாத் மிக்சர்ன்னு சொல்லி அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கு பாருங்க. அதே சமயம் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பழைய கடை கட்டிடம் வந்து கைவிடப்பட்டு இருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு. அதாவது இப்போ நாங்கள் இந்த சாரிபாத் மிக்சர் கம்பெனி கிட்ட வந்துட்டோம். பாருங்க இதுதான் அந்த மிக்சர் கம்பெனி. வளர்மதி சன சமூக நிலையம். அதோட சாரிபாத் மிக்சர் கம்பெனி வேணும். இதுக்கு அருகிலே எல்லாம் பாருங்க வீடுகள்னு சொல்லியிருக்கு. சொன்னால் இந்த வளர்மதி சன சமூக நிலையம் இருக்குது பாருங்க. அதோட கிராம உத்தியோகத்த அலுவலகம் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் சங்குவெளி என்ற இடத்துக்கு போய் திருப்பி மீண்டும் காவலியை ஆரம்பிப்போம். அதாவது இந்த வீதிக்கு நாங்கள் திருப்பி இணைஞ்சிட்டோம். இதால் வந்து நாங்கள் நேராக போனால் ராஜகாரியர் வீதின்னு சொல்லி இந்த வீதியில் போய் நாங்கள் மானிப்பா என்ற இடத்துக்கு போய் கொள்ளலாம். அதாவது இந்த வீதியை நேராக வந்து இப்படியே நேராக வந்து இந்த வீதியில் அப்படியே போனால் போய்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த பாருங்க இந்த கோவில் பிள்ளையார் கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து போய் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை காட்டிக்கொண்டு போயிருப்பேன் இந்த சங்குவெளி சன சமூக நிலையம். அதாவது வந்து இந்த வீதியால் முதல் காணொலி ஆரம்பிக்க வந்திருப்பேன். அப்படியே இந்த வீதியால் போயிருப்பேன். இந்த பக்கம் போனால் வெட்டுக்கட்டை பிள்ளையார் கோவில்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை தான் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த வீதியெல்லாம் பிரயாணித்து போக போகிறேன். வாங்க இந்த வீதியில் போய் அந்த பிள்ளையார் கோவிலையும் பார்ப்போம். பாருங்க இதுதான் வந்து அந்த சந்தி. அப்படி இதால் தான் நேராக பிரயாணிக்க போகிறேன். அதாவது இந்த பக்கத்தால் பாருங்க. அப்படி இந்த வீதியில் வரும்போது இதில் ஒரு வீதி வந்து போகுது. இந்த வீதியெல்லாம் போகணும். இப்படி நேரடியாக வந்து இந்த வீதியால் போகணும். இப்படி தொடர்ச்சியாக வரும்போது இதுலேயும் ஒரு திருப்பம் உண்டு. கூடுதலான திருப்பங்கள்லாம் இந்த இடங்களில் பாருங்க அருகிலேயே இருக்குது. அதுலேயும் ஒரு திருப்பம் கொண்டு வருது பாருங்க. அதாவது இந்த வீதியில் அப்படியே வரும்போது இதில் வந்து பாருங்க நான் இந்த சந்தி காட்டியிருப்பேன். இதில் ஒரு சந்தி வருதுண்டு. அப்படியே இந்த வழியாக தான் பிரயாணம் செஞ்சு போக போகிறோம். இதில் வந்து இப்படி ஒரு சந்தி இருக்கு பாருங்க. இதால் இப்படியே தான் போக போகிறேன். பாருங்க எல்லாம் கூடுதலாக வீடுகள்லாம் இந்த பக்கம் எல்லாம். தொடர்ச்சியாக கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்ம பிள்ளையார் கோவில் பாருங்க. பாருங்க கோயிலுக்குள்ளே இப்படித்தான் இருக்கு பாருங்க.
அப்படி இந்த கோவில் வழியாக நாங்கள் நேராக போய் அணிக்கிறோம். இந்த பக்கம் எல்லாம் வீடுகள்லாம் பாருங்க. இதுலேயும் வந்து நல்ல ஒரு அழகான மரம் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த காணிக்குள்ள பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் வச்சுக்கிறோம். இது அப்படியே ஒரு இந்த உடுவிலுக்கு போகிற பிரதான வீதியில் வந்து எது சங்குவேலி வீதி என்று போட்டிருக்கிற மாதிரி. அப்படியே தொடர்ச்சியாக இந்த வீதியில் பயணிச்சு போக போகிறோம். இங்களையெல்லாம் பாருங்க இந்த சோலர் வந்து கூட்டியிருக்கிறேன். அதாவது இப்படி நேராக போனால் உடைவிலுக்கு போய் கொள்ளலாம். இதுலேயும் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. அதே சமயம் இதுலேயும் அந்த ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கு பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு திருப்பம் ஒன்று வருது பாருங்க. கந்தையா உபாத்தியாயர் வீதின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படி இந்த வீதியால் பயணித்து தான் இதுக்குள்ளே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலையும் போய் பார்க்க போகிறோம். ஆனால் ஹரிகிருஷ்ணா கோவில் வந்து இருக்குது. அதாவது 1300 மீட்டர் தூரத்தில் போனால் இந்த வீதியால் கந்தரோடி என்ற ஊருக்கு போய்கொள்ளலாம். அப்படியாக இந்த பக்கம் எல்லாம் பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஒரு அழகான மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. இன்னொரு 300 மீட்டர் தான் பிரயாணிக்கணும் அந்த கோவிலுக்கு. இந்த பக்கம் ஒரு வீடு உண்டு. இதுலேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. அதே சமயம் இந்த இடத்துல ஒரு வீடு வந்து கட்டி வந்திருக்கணும். இதில் வந்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி தான் இந்த வீடு ஒன்று இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக வரும்போது பாருங்கள் இந்த பக்கம் எல்லாம் வீடு. இதில் பாருங்க ஒரு பழைய கால வீடு வந்து எப்படி இருக்காங்க. நல்ல நல்ல அழகான வீடுகளான எல்லா இடமும். துன்பப்படும் ஜீவன்களுக்கு ஒரே நம்பிக்கை பாருங்க. இதுதான் வந்து அந்த கோவில். அதாவது இந்த வீதியை கந்தையா உபாத்தியாயர் வீதின்னு சொல்றது. இது வந்து கோவிலோ இல்லாட்டி ஒரு மடம் மாதிரி அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்கு. வடிவா தெரியல. தெரிஞ்சாக்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுவோம். உள்ள வந்து இப்படித்தான் இருக்கு. அங்கே போகும்போது பாருங்க நல்ல நல்ல வாசல் இப்படி போகக்கூடிய மாதிரி